ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பயிற்சி 3.3 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.3 வந்து பேஜ் நம்பர் 72ல் இருக்குது. முதல் கணக்கு பாருங்கள், விடுபட்ட எண்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு வந்து 3:5 இங்கே வந்து பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டேஷ் ஓகேவா 20 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே டேஷ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இங்கே தானே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து முதல்ல இதுக்கும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இதுவும் பார்க்கணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 5 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 20 வருது? 4 தானே. அப்போ 5 4 20. அப்போது இங்கே எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தானே இங்கேயும் பெருக்கணும். அப்போ இங்கே 4ஆல் பெருக்குனா 4 3 என்ன நமக்கு 12. புரியுதுங்களா? ஸோ இங்கே 4ஆல் இது ரெண்டுத்தையுமே பெருக்கணும். 4 3 12, 5 4 20. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ரெண்டாவது கணக்கு இங்கே வந்து டேஷ் 24:3:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேஷையும் இதையும் பார்க்கணும். இங்கே டேஷ் கொடுத்துட்டாங்க, இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கணும். இப்போ அடுத்தது இதையும் பார்க்கணும். 24ன்னு கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 8 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 24 வரும்? 3 தானே. அப்போ 8 3 24. அப்போ அதே 3 வச்சு தானே இங்கேயும் பெருக்கணும். அப்போ 3 3 என்ன நமக்கு 9. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ 3 வச்சு ரெண்டுத்தையுமே பெருக்கணும். 8 3 24, 3 3 9. அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு மூணாவது கணக்கு பாருங்கள். 5-10:8:15 டேஷ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம பார்க்கணும். இந்த கணக்கை வந்து நான் உங்களுக்கு நோட்டில் போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? பாருங்கள், நான் அந்த மூணாவது கணக்கை இங்கே நோட்டில் எழுதியிருக்கேன். இங்கே 5 இங்கே டேஷ் இருக்கு இல்லையா? ஸோ நான் 5 கீழே எதுவுமே எழுதுகிறேன் அந்த டேஷுங்கிற இடத்துல. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது இஸ்ட்டு பக்கத்தில் 10:8. அப்போ 10/8 எழுதியிருக்கேன். இங்கே வந்து 15, இங்கே வந்து டேஷ் இருக்குது. ஸோ இப்போ 15 எதுவுமே எழுதலை. ஓகேங்களா? இப்போ இதையும் தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது முதல்ல வந்து நம்ம இதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 10ன்னு இருக்குது, அப்போது இங்கே 5ன்னு இருக்குது. இப்போ 5 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 10 வரும்? 2 தானே. 2 என்னது 10. அப்போது மேலே என்ன நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் நமக்கு கீழேயும் வரும். சரிங்களா? இங்கே 8ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ எந்த நம்பர் கூட நமக்கு பெருக்குனா 2 நமக்கு 8ன்னு வரும்? 4 தானே. அப்போ என்னது 4 2 8. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை முதல்ல பெருக்கிட்டு இங்கே ஆன்சர் பண்ணாச்சு. அதே நம்பரை தான் நமக்கு என்ன பண்ணணும், கீழேயும் பெருக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த செக்ஷன் இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்தது இந்த பக்கம் பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ இதே தான் எடுக்கணும். இப்போது 5 கூட எந்த நம்பரை பெருக்கணும் நமக்கு 15 வரும்? 3 தானே. 5 3 என்ன 15. ஓகேவா? அப்போது அதே நம்பரால் தானே நம்ம கீழேயும் பெருக்குவோம். அப்போ 4 3 என்ன நமக்கு 12. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ எந்த நம்பரை பெருக்கிறோமோ அதே தான் மேலேயும் கீழேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், பெருக்கி ஆன்சர் கொண்டு வரணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா? 12:4=4=8=16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த கணக்கில் வந்து நம்ம நல்லா பார்க்கணும். இங்கே 12 கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே 4ன்னு கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டு 8:16ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கணக்கை நான் உங்களுக்கு நோட்டில் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த கணக்கை வந்து நான் நோட்டில் எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், 12 இங்கே வகுத்தல், இங்கே ஒன்றுமே இல்லை, நான் வந்து ஒன்றுமே எழுதலை. அதே மாதிரி இங்கே டேஷ் இருக்குது, இங்கே ஒன்றும் எழுதலை, இங்கே வகுத்தல் 4ன்னு எழுதியிருக்கேன். இங்கே 8/16, இந்த 8:16 நான் 8/16ன்னு எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே எப்படி 8 வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இங்கே எப்படி 16 வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அப்போது 4 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 16 வரும்? 4 தானே. 4 4 என்ன நமக்கு 16. அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், அதே 4ஆல் தான் நம்ம வந்து பெருக்குவோம். அப்போது 4 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 8 வரும்? 2. ஸோ அப்போ நம்ம இந்த பாக்ஸில் நமக்கு என்ன ஆன்சர் 2. 4 2 4 என்ன நமக்கு 8. சரி, ஓகே. இப்போ இது முடிஞ்சுது. இப்போ இங்கே பார்க்கணும் இல்லையா? ஸோ இங்கே வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே நமக்கு 12ன்னு இருக்குது, இங்கே வந்து நமக்கு 2ன்னு இருக்குது. ஸோ அப்போது நமக்கு 2 கூட எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 12 வரும்? 6 தானே. அப்போ 6 2 என்ன நமக்கு 12. அப்போது மேலே என்ன பெருக்கிறோமோ அதே நம்பர் தானே நமக்கு கீழேயும் வரும். இப்போ பாருங்கள், 6 4 என்ன நமக்கு 24. அப்போது அந்த பாக்ஸில் நமக்கு என்னன்னு வரும்? 24ன்னு வரும். 24 இங்கே வந்து நமக்கு என்ன 2. புரியுதுங்களா? ஸோ இந்த பக்கம் 4ஆல் பெருக்கணும் மேலேயும் கீழேயும், இந்த பக்கம் 6ஆல் பெருக்கணும் மேலேயும் கீழேயும். அவ்வளோ
அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்குக்கு போகலாமா? பாருங்க, சரியா தவறா என கூறுக. 2:7:14:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இந்த 2:7ஓட இந்த 14:4 சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டா. பாருங்க, ரெண்டாவது கணக்கில் முதல் கணக்கு 2:7 14:4. அப்போது 2/7 எழுதுவோமா இந்த இஸ்ட்டை? இது எப்படி எழுதுவோம் நம்ம? வகுத்தல் முறையில் 2/7 எழுதுவோம். அடுத்தது என்ன இருக்குது? 14:4 இருக்குது. அப்போ 14/4. சரிங்களா? இப்போ வந்து இது நம்மளால் அடி கொடுக்க முடியாது, ஏன்னா 2/7 இருக்குது. இப்போ இதை அடி கொடுக்கலாம் இல்லையா நம்ம? பாருங்கள், எதால் அடி கொடுக்கலாம்? 2ஆல் கொடுக்கலாம் இல்லையா? 2 2 4, 7 2 என்னது? நமக்கு 14. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது? 2/7 7/2ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ இந்த 2/7 7/2 இது ரெண்டும் சமமாக இருக்கா? இல்லை. அப்போ நமக்கு இது என்ன ஆன்சர்? தவறு. அப்போ நம்ம என்னன்னு எழுதணும்? அந்த கொஸ்டினில் தவறுன்னு எழுதணும். ஏன்னா சமமாக வந்திருந்தால் நம்ம சரின்னு எழுதலாம், அவ்வளோதான். இதனால் இங்கே நம்ம தவறுன்னு எழுதணும். புரியுதுங்களா? அடுத்தது நான் இங்கேயும் ஃபில் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த பாக்ஸ் காலியாக இருக்குது. சரிங்களா? பாருங்கள், இந்த பாக்ஸில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சர்லாம், நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாங்களா? சரியா தவறால? 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும். இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கை போட்டு பார்த்துடலாமா? பாருங்கள், நான் அந்த கணக்கு எழுதியிருக்கேன். 7:49 11:88ன்னு எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதை வகுத்தல் முறையில் எழுதலாமா? 7:49 வகுத்தல் முறையில் 7/49 எழுதணும். இப்போ அதே மாதிரி இங்கே 11:88 நம்ம வகுத்தல் முறையில் எழுதணும். 11/88ன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடி கொடுக்கலாம். 1 7 7 7 49. இங்கே 1 11 11 11 8 நமக்கு எவ்வளோ? 88. அப்போது 8 போடணும். அப்போ நமக்கு என்ன விடை வருது? 1/7 1/8ன்னு வருது. இது ரெண்டும் நமக்கு சரி சமானமாக இருக்கா? இல்லை. அப்போ நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர்? தவறு. ஒருவேளை நமக்கு இங்கே 7ன்னு வந்திருந்தால் அது நமக்கு சரியாக இருந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய ஆன்சர் வந்து மாறி மாறி வந்திருக்கிறதுனால இந்த கணக்குக்கு நமக்கு என்ன ஆன்சர்? தவறு. அப்போ நம்ம தவறுன்னு எழுதிடலாமா? தவறுன்னு எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது மூணாவது கணக்கு பாருங்கள். 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து இது ரெண்டும் சரி சமானமாக இருக்கா? இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துடலாமா இந்த கணக்கை? பாருங்கள், நான் அந்த கணக்கு எழுதியிருக்கேன். இல்லை 10:15 3:15ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இதை வந்து நம்ம வகுத்தல் முறையில் எழுதணும் இல்லையா? 10/15 3/15 அப்படின்னு எழுதணும். இப்போ என்ன பண்ணலாம்? அடி கொடுத்துடலாமா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 5ஆல் அடி கொடுக்கலாம்ல. அப்போ I2 நமக்கு 10 I3 15. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆல் அடி கொடுக்கலாம். 1 3 3 I3 15. அப்போ நம்மளோட விடை என்னவா இருக்கும்? 2/3 1/3 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நமக்கு சரி சமானமாக வந்திருக்கா? 2/3 1/3 சரி சமானமாக வந்திருக்கா? இல்லைல்ல. அப்போ நம்ம இதுக்கு என்ன விடை? தவறு. சரி சமானமாக வந்திருந்தால் தான் நம்ம சரின்ட்டு எழுதணும். ஓகேங்களா? அப்போது நமக்கு மூணாவது கணக்குக்கு என்ன ஆன்சர்? தவறு. தவறுன்னு எழுதிடணும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 3 9 4 12 ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமமாக உள்ள இரு விகிதங்களை எழுதுக. அதாவது வந்து நமக்கு 3 9 4 12ன்னு இந்த 4 நம்பரை கொடுத்துட்டு இதிலிருந்து நமக்கு 2 விகித எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதிடலாமா மூணாவது கணக்கு? பாருங்கள், மூணாவது கணக்கில் 3 9 4 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு இதில் 2 விகிதத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இது 2 எடுத்துக்கலாமா? 3:9. அடுத்தது இது எடுக்கலாமா? 4:12. இது வந்து நமக்கு முதல் விகித எண். அடுத்தது என்ன? இதை அப்படியே நம்ம மாற்றி போட்டுடலாமா? 9:3. இது 12:4. இது ரெண்டாவது விகித எண். நமக்கு 2 விகிதங்களை தான் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 2 விகிதங்களை எழுதியாச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா?
12, 24, 18, 36 ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது வந்து இங்கே 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பரை வந்து நம்ம வந்து சரி சமானமாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரு விகிதங்கள் வந்து நமக்கு சரி சமமாக வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம போட்டு பார்த்துடலாமா? 4வது கணக்கு பாருங்கள். 4வது கணக்கில் முதல்ல என்ன இருக்குது? 12, 24, 18, 36 அப்படின்னு இருக்கா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? முதல்ல இது 2 எடுக்கலாமா? 12:24. அடுத்தது என்ன இருக்குது? 18:36. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இதை வந்து வகுத்தல் முறையில் எழுதணும்ல. 12/24. இது வந்து 18/36. இப்போ அடி கொடுக்கலாமா? ஒரு 12 12, 2 12 என்ன? 24. இது அடி கொடுக்கலாமா? ஓர் 18 18, 2 18 என்ன நமக்கு? 36. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? இது 1/2 இதுவும் 1/2. அப்போ நமக்கு சரி சமானமாக நம்மளால் எழுத முடியுது இல்லையா? அப்போது ஆம் அப்படின்ட்டு எழுதிட்டு இது என்ன பண்ணணும்? ஆம் விகித சமமாக எழுத முடியும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதிடணும். அவ்வளோதான். ஏன்னா 2 ஆன்சரும் நமக்கு என்ன வந்துருச்சு? சமமாக வந்ததுனால ஆம்னு எழுதிட்டு விகித சமமாக எழுத முடியும் அப்படின்ட்டு எழுதிடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது 5வது கணக்கு பார்க்கலாமா? கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமா என காண்க. விகித சமம் எனில் அதன் கோடி மதிப்புகளையும் மற்றும் நடு மதிப்புகளையும் கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கீழே வந்து 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. அது விகித சமமா அப்படின்ட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதன் கோடி மதிப்புகளையும் நடு மதிப்புகளையும் கண்டறிந்து எழுதுகணும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாமா? 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் உள்ள விகிதம் மற்றும் 12 குப்பிகளுக்கும் 20 குப்பிகளுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த கணக்கை நம்ம போட்டுடலாமா? பாருங்கள். 5வது கணக்கில் முதல் கணக்கு சரிங்களா? என்னது? ஃபஸ்ட்டு இருக்குது 78:130. அப்புறமா என்ன இருக்குது? 12:20 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து என்ன பண்ணோம்? வகுத்தல் முறையில் எழுதிடலாமா? 78/130 இங்கே 12/20 அப்படின்ட்டு எழுதிடலாமா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும் சரிங்களா? இப்போது 78ஓட 20 பெருக்கணும், 130ஓட 12 பெருக்கணும். பெருக்கிடலாமா? 78 × 20, 130 × 12. இது ரெண்டுத்தையுமே குறுக்கு பெருக்கல் பண்ணி கொண்டு வரணும். முதல்ல நம்ம 78 × 20 பெருக்கிடலாமா? நான் இங்கே போடுறேன். 78 × 20. 0வால் எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான்? 0. அடுத்தது என்ன இருக்குது? 2 இருக்குது. 8 2 என்ன? 16, மீதி 1. 7 2 எவ்வளோ? 14. 14 1 நமக்கு எவ்வளோ? 15. 0 6 15. ஸோ அப்போ இதோடைய விடை என்ன நமக்கு? 1560 சரிங்களா? அடுத்தது இப்போ இதை பெருக்கணும்ல. 130 × 12 அதை பெருக்கிடலாமா? பாருங்கள். 130 × 12. 0 2 நமக்கு 0, 3 2 6, 2 2. 130 × 1ன்னு இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? 130 அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா 1ஆல் பெருக்குனா நமக்கு அதே தான் வரும். 0 6 2 3 5 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 1560. பாருங்கள். இப்போ இது என்னவா இருக்குது? நமக்கு விகித சமமாக இருக்குது. 1560 1560ன்ட்டு நமக்கு என்னவா இருக்குது? இப்போ இதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் எழுதிக்கணும். விகித சமம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த முறை பிரகாரம் எழுதிக்கணும் சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? விகித சமம் சரிங்களா? இப்போது நமக்கு இது ரெண்டுமே விகித சமமாக இருக்கிறதுனால நம்ம கோடி மதிப்புகளும் நடு மதிப்புகளும் நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்களா? அதை எழுதணும் இல்லையா? அப்போ கோடி மதிப்புன்னு ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்னென்னு கேட்டிருந்தாங்க? நடு மதிப்பும் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ நடு மதிப்பும் எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ கோடி மதிப்பு நீங்கள் எதுவாக எடுப்பீங்க? பாருங்கள். 78 20. கோடினா என்ன? கடைசி. அப்போ இதில் வந்து கடைசி 78, இதில் கடைசி நமக்கு 20. அப்போது 78 20 சரிங்களா? இப்போ நடு மதிப்பு கேட்டிருக்காங்க. நடு மதிப்புனா நடுவில் இருக்கிறது. 130 12. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? 130 12 அப்படின்ட்டு எழுதுவோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போது அடுத்தது 2வது கணக்கு பார்க்கலாமா?
400 கிராமுக்கும் 50 கிராமுக்கும் உள்ள விகிதம் மற்றும் ரூபாய் 25க்கும் ரூபாய் 625க்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம இந்த கணக்கை நோட்டில் போட்டு பார்த்துடலாம். இப்போது ரெண்டாவது கணக்கு 400:50. அடுத்தது என்ன இருக்குது? 25:625. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? வகுத்தல் முறையில் எழுதலாம். 400/50. அடுத்தது என்ன இருக்குது? 25/625 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம அடி கொடுத்துடலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு. ஓர் 5 5, 8 5 40. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓர் 25 25, 25 5 625. ஸோ நான் வேணா இது உங்களுக்கு போட்டு காட்டியிருட்டா? இந்த பாருங்கள், 25 × 25. I5 25, மீதி 2, I2 10, 10 2 12, I2 10, மீதி 1, 2 2 4, 4 1 என்னது? 5, 5 2 1 5 6. நமக்கு 625 வந்துருச்சா? அப்போது ஒரு 25 25, 25 5 625. ஸோ எப்படி எழுதுவீங்க? 8/1 1/25 அப்படின்னு எழுதுவீங்க. இப்போ இது நமக்கு வந்து சமமாக வந்திருக்கா? இல்லை, வேறு மாதிரி வந்திருக்கு. அப்போ இதை நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க? விகித சமம் அல்ல அப்படின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இவ்வளோதான் இந்த கணக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இது வந்து கோடி மதிப்பும் நடு மதிப்பும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு சமமாக வரல விகிதம். அதனால் நம்ம இந்த கணக்குக்கு எழுத வேண்டியது இல்லை. போன கணக்குக்கு மட்டும் எழுதுனா போதும். சரிங்களா? அடுத்தது 6வது கணக்கு பார்க்கலாமா? அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி மற்றும் உயரம் 7 அடி ஆகும். பயன்படுத்தப்பட்ட பாலத்தின் மாதிரி ஆனது உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு இங்கே வந்து 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விகிதம் வந்து 60 அடி 7 அடின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு இது வந்து விகித சமமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கை போட்டுடலாமா? பாருங்கள், 6480:756. அடுத்தது 60:7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து வகுத்தல் முறையில் எழுதிக்கலாமா? 6480 வகுத்தல் 756 60/7. இப்போ என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பண்ணணும். 7ஓட இதை பெருக்கணும், 756ஓட இந்த 60 வந்து நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். போட்டுடலாமா? அப்போது 6480 × 7 = 756 × 60. சரிங்களா? இப்போ வந்து இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணலாம்? நம்ம வந்து பெருக்கி ஆன்சர் வந்து கொண்டு வரணும். பெருக்கிடலாங்களா? பாருங்கள், 6480 × 7 0 7 7. 8 எவ்வளோ? 56, மீதி 5. 7 4 28. 28 5 எவ்வளோ நமக்கு? 33. 7 4 28. அப்புறம் 6 7 42. 42 3 எவ்வளோ நமக்கு? 45. புரியுதுங்களா? 0 7 7. 8 7 56க்கு 6 5 போட்டாச்சு. 7 4 28 கூட இந்த 5 கூட்டினோம்னா 33. ஸோ இங்கே 3 வரும், இங்கே ஒரு 3. 6 7 42. 42ஓட 3 கூட்டினா நமக்கு 45. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 45,360. ஓகேவா? அடுத்தது இந்த 756ஐயும் 60ஐயும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். சரிங்களா? 756 × 60. 0ஓட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான்? 0 தான். 6 எவ்வளோ? 36, மீதி 3. 5 30. 30 ஒரு 3 33. 6 42. 42 ஒரு 3 45. 0 6 3 5 4. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 45,360. ஸோ இப்போது நமக்கு இது என்னவா இருக்குது? ரெண்டுமே வந்து விகித சமமாக என்னவா இருக்குது. சரிங்களா? இப்போது வந்து அவங்க கொடுத்துருக்கிறது நமக்கு விகித சமமாக நம்ம என்ன பண்ணியாச்சு? கொண்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதணும் இல்லையா? பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு விகித சமமாக உள்ளது. ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி இந்த கணக்கை வந்து என்ன பண்ணணும்? நம்ம முடிக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது
புறவய வினாக்கள் 7வது கணக்கு பாருங்கள். பின்வரும் விகிதங்களில் எது விகித சமமாகும்? அதாவது இங்கே நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம ஒரு ஆப்ஷனையும் போட்டு பார்த்துட்டு எது விகித சமம், அதாவது வர ஆன்சர் ரெண்டுமே சமமாக இருக்குதான்னு பார்க்கணும். நான் இதுவும் போட்டுட்டேன், இதுவும் போட்டுட்டேன், இதுவும் போட்டுட்டேன் சரிங்களா. இது 3மே நமக்கு வேறு வேறையாக தான் வருது. இது மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வருது. இந்த மட்டும்தான். நான் வேணால் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 7வது கணக்கு 2:5 10:25 இருக்குது. 2/5 எழுதுவோமா, அதே மாதிரி 10/25 எழுதுவோமா. இங்கே 2/5 நம்மளால் அடிக்க முடியாது, அதனால் இதை பார்க்கணும். இது 5ஆல் அடிக்கலாம் இல்லையா. I2 10, I5 25. அப்போது 2/5 2/5. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னவா வந்திருக்கு, சமமாக வந்திருக்கு. அவங்க நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, எது விகித சமம் தானே கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர், இந்த தான் கரெக்டான ஆன்சர். மற்ற 3ம் நமக்கு வேறு வேறு ஆன்சரில் வருது சரிங்களா. அடுத்தது 8வது கணக்கு பாருங்கள். 2, 5, x 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் x என்ன கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ நமக்கு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 50, 4, 10, 8ன்னு கொடுத்துருக்காங்க. எது இந்த x உடைய ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்துடலாமா அந்த சம்ம. 8வது கணக்கு 2, 5, x என்ன கொடுத்துருக்காங்க, 20 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இதை எப்படி போடுவீங்க, நாங்கள் நம்ம வந்து எக்ஸுன்னு தானே நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இதை 2 எடுத்துக்கலாமா. 2:5, x:20 அப்படின்னு எடுப்பீங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, வகுத்தல் முறையில் போடணும். 2/5 = x/20. இப்போ நமக்கு x தானே தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த 20 இங்கேயே இருக்கும். இந்த 2/5 நமக்கு இந்த பக்கம் என்னவா வரும், அப்படி இந்த பக்கம் வந்துடும் சரிங்களா. இப்போ 5 5, 5 என்ன நமக்கு 20. அப்போ மீதி என்ன இருக்குது, 4 2 பெருக்கல்ல இருக்குது. அப்போ 4 2 என்ன நமக்கு 8. அப்போது எக்ஸோடைய ஆன்சர் என்ன நமக்கு 8. ஸோ எக்ஸ் 8 எங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸோட ஆன்சர் அப்படின்ட்டு இருக்குது, ஈயில் இருக்குது. அதனால் 8 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், டிக் பண்ணிக்கணும் சரிங்களா. அடுத்தது 9வது கணக்கு பாருங்கள். 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 9வது கணக்கு 7:5, அடுத்தது என்ன x:25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வகுத்தல் முறையில் எழுதணும் இல்லையா. 7/5 x/25. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நமக்கு எக்ஸு தானே தேவை, எக்ஸு தானே கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு இந்த 25 நமக்கு இங்கே வரும். இந்த 7/5 வந்து நமக்கு என்ன வரும், இங்கே வந்துடும். இந்த பக்கம் இங்கேருந்து நமக்கு இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ நம்ம இது அடி கொடுக்கலாமா. 5 5, I5 25. இப்போ நமக்கு மீதம் என்ன இருக்குது, 5 7 இருக்குது. அப்போ I7 என்ன நமக்கு 35. அப்போது எக்ஸோடைய மதிப்பு என்ன நமக்கு 35. 35 எங்கே இருக்குது பாருங்கள், ஈயில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஈயை வந்து டிக் பண்ணுறோம். அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.